Hello guys, this is Riya Hanalani. So நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் நமக்கு நெருங்கி வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து படிச்சு முடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம சாப்டர் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல யாரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டானு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இன்னுமே கம்ப்ளீட் பண்ணல, இனிதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ அதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர் 2ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெமா, ஸோ அந்த கண்டிஷனா இருக்கட்டும் அண்ட் அதோட ஆல்கோரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நமக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டிவிஷன் லெமா அண்ட் டிவிஷன் ஆல்கோரிதம் இது ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் தென் கான்குரன்ஸ் மாடலோ. ஸோ கான்குரன்ஸ் மாடலோ வந்துட்டு நமக்கு 1 மார்க்ல கூட கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சீக்வென்சர் சீரிஸ், ஸ்பெஷல் சீரிஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2லயே இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இதுதான். ஏன்னா இது வந்துட்டு நம்ம 11th வந்து படிப்போம் அண்ட் 12th வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ அது இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து 11th வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இருந்தே வந்து கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற 2 மெயினான டாபிக் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ இதுல இருந்து நமக்கு கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க, சரியா? ஸோ இதுல இருந்து நமக்கு கம்பல்சரி ஓ கிரியேட்டிவ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகே? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல 2.4, 2.5, 2.9, 2.10 அண்ட் 14, 15, 21, 24, நெக்ஸ்ட் 25, 26, 42, தென் 50, 57, 58. ஸோ 2 மார்க் கொஸ்டினுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸுமே பார்க்கணும், பட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ல 2.6, 2.28, 29, 30, தென் 36, 37, 38, 39, 43, 44, 51, 52. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், ஒன்லி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். ஏன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உல்டாவா நடக்கலாம். ஸோ அதனால போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 2.1ல 1 and 2, 2 மார்க்ஸ்ல வந்து 1 and 2, தென் 5 மார்க்ல 6th 3rd and 4th கொஸ்டின், சரிங்களா? 6th 3rd and 4th, 2.2ல 4 and 5 அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5 மார்க் கிடையாது அண்ட் 2.3ல 5 மார்க்ல 2.4ல 5 மார்க் கிடையாது. ஸோ இதுல எல்லாம் நமக்கு 2 மார்க்ஸ் வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப 2.3ல 1, 2, 3, 5, 6, 2.4ல 1, 2, 4, 5, 6, தென் 2.5ல 4, 5, 6, 8, 9, சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2.5ல 5 மார்க் கொஸ்டின் என்ன இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா 7, 11, தென் 12, 13, சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கலாம். இது போக ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் 2.6ல என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாமா? ஸோ இங்கே நமக்கு 2 மார்க்ஸ் கிடையாது. ஸோ 6, 7, 11, 12 இது எல்லாமே 5 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 2.7ல 3, 4, 6, 7, 8, தென் 9, 12 இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்க? ஸோ 2.8ல 2 and 4, தென் 6, 8, 10 வந்து 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 2.9ல 1ல 1st, 2nd, 4th, 7th. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் ஒன். ஸோ 5 மார்க்ல என்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 3 and 6, சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா இல்ல எல்லாமே ரைட் டவுன் பண்ணி வச்சிருவீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரிங்களா? சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். சோ இந்த क्वेश्चंस எல்லாமே பார்க்கிறதுக்கு வந்துட்டு மேக்ஸिमम நமக்கு வந்துட்டு டைம் எடுத்துரும், சரிங்களா? சோ இந்த क्वेश्चंस எல்லாமே பார்க்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ஃபுல்லா உட்காருங்க. அதுக்குன்னு ஒரு டைமை வந்து செட் பண்ணுங்க. சோ 1 ஹவர்ல நான் இவ்வளவு क्वेश्चंस வந்து கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினு சொல்லி டைம் செட் பண்ணுங்க. ஃபோக்கஸ்ஃபுல்லா படிங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள் படிச்சிட்டு இன்னொரு நாள் கேப் விட்டீங்க அப்படினா ரொம்ப கஷ்டம். சோ அதனால கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டெய்லியுமே வந்து படிங்க. ஹார்ட் வர்க் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹார்ட் வர்க் போடுங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சோ யாருக்கெல்லாம் வந்து சென்டம் வாங்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க, ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நீங்க மட்டும் படிச்சா போதாது இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கணும்ல. சோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ மறக்காம நீங்க லைவ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, ஓகே? தேங்க்யூப்பா.